ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட பார்ட் 3யோட கண்டினியூஷன் தான். ஸோ இந்த லெசனோட ஸ்டார்டிங் பேஜை நான் காட்டிடுறேன். ஸோ இதுதான் இந்த லெசனை தான் டீல் பண்ணிட்டு இருந்தோம். ஜிடிபி. ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக், சமச்சீர் டெக்ஸ்ட் புக். ஸோ இதில் இந்த ஜிடிபி கேல்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க அண்ட் இந்தியாவில் வந்து அதோட சேலஞ்சஸ் என்ன, ஜிடிபிக்குள்ளே என்னென்ன செக்டர்ஸ்லாம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டாப் பண்ணோம். கரெக்டாக? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டடி படியில் என்னென்ன கோர்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ நிறையா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ்னு 5 சப்ஜெக்டாக பிரித்து என்சிஆர்டிலேருந்து ஃப்ரம் த பேசிக் டில் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து தமிழில் ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் அது ஒரு 1 மந்த்துக்கு கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து மந்த் அண்ட் கம்பைலேஷனும் வந்து நான் மேக் பண்ணி தரேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கால் பண்ணியும் கூட கேட்டுக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கால் பண்ணுற நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அண்ட் உங்களுக்கு எல்லாத்துலேயும் கன்செஷன்ஸ் அண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இது இல்லாமல் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் இருக்குது. அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து பர் மந்த்துக்கு வெறும் 100 rupees மட்டும்தான். அதையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த லெசனில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி அன்அகாடமியோட ஃப்ரீ கோர்சஸ் பற்றி நான் பேசிடுறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நிறையா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அன்அகாடமி ஆப்பை வந்து கீழே போயிட்டு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன். கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ கோர்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். ஸோ இந்த பாப்அப் பாக்ஸில் என்ன நீங்கள் பண்ணணும்னா என்ஏஎம் SHIFNASங்கிறது டைப் பண்ணிங்க, ஷிஃப்ட்னாஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஃப்ரீ பிளானை நீங்கள் ஆக்சஸ் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ இதில் வந்து இலக்கு அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்குது. அதில் படி வந்து குரூப் 2க்கு வந்து எவ்ரி டே, ஸோ December 3லேருந்து நடத்திட்டு இருக்காங்க. 10 AM வந்து உங்களுக்கு ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களை டார்கெட் 140க்கு மேலே எடுக்க வைக்கணும் குரூப் 1ல் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் லைவ் கிளாஸஸ் எவ்ரிடே 4 PM வந்து நீங்கள் ஆப்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டர் வந்து ஜிடிபிக்கு பார்க்கலாம். ஸோ சர்வீஸ் செக்டர் இஸ் த லார்ஜஸ்ட் செக்டர். இதுதான் இந்த வருஷம் UPSC கொஷின். ஸோ சர்வீஸ் செக்டர் தான் வந்து லார்ஜஸ்ட் செக்டர் ஆஃப் இந்தியா கம்பேர்ட் டு டெர்ஷரி அண்ட் compared to primary and secondary. So gross value added at current prices for service sector is estimated 92.26 lakh and crore in 2018-19. இதெல்லாம் தேவையில்லை. Service sector accounts for 54.40 of the total India's GVA. அண்ட் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்க எந்த வேல்யூ உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து சர்வீஸ் செக்டர் தான் டாப்பில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஸோ நம்ம வேர்ல்ட்லேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக தான் இருக்கும். ஸோ இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 7.39% ஆஃப் த டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட். த இண்டஸ்ட்ரியல் செக்டர் இந்தியா வேர்ல்ட் ரேங்க் இஸ் 6th அண்ட் இன் சர்வீஸ் செக்டர் இந்தியாஸ் வேர்ல்ட் ரேங்க் இஸ் 8th சொல்லியிருக்காங்க. And contribution of agriculture sector in Indian economy is much higher than the world's average. So Indian agriculture contribute பண்ணுறது அதிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Contribution of industry and service sectors lower in the world average பார்த்தீங்கன்னா 30% for industry and 63% for service sector. வேர்ல்ட் லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மி தான் சொல்கிறாங்க. அண்ட் gross value added தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் GVAங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Is the measure of value of goods and services produced in an area, industry or sector of an economy. In national accounts, GVA is output minus intermediate consumption. நம்ம இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவுட்புட்னா T, அதில் இன்டர்மீடியட்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். இட் இஸ் அ பேலன்சிங் ஐட்டம் ஆஃப் த நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ இது வந்து இயர் இன் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் எப்படின்னு. ஸோ 1950-51 அக்ரிகல்ச்சர் பாருங்கள் 51 இருந்திருக்கு, இண்டஸ்ட்ரி 14 இருந்திருக்கு, சர்வீஸ் 33.25 இருந்திருக்கு. 2017-18 பாருங்கள் இந்த 51லேருந்து 17 குறைஞ்சிருக்கு. இண்டஸ்ட்ரி பாருங்கள் 14லேருந்து 29 கேரி இருக்குது. சர்வீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், 53 பக்கம் ஏறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ சர்வீஸ் வைஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி. ஸோ இதுதான் சர்வீஸ் வைஸ் கான்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக சும்மா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி சர்வீஸோட கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ஒரு கிராஃபை ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃப் தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்கனாமிக் க்ரோத் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ க்ரோத் நடந்தால் தான் டெவலப்மெண்ட் நடக்கும். ஆல்சோ யுனைடெட் நேஷன்ஸ் செட். So UN வந்து see it like this economic development focuses not only on man's materialistic need but it focuses on overall development or the rise in living standards. ஸோ ஒரு எக்கனாமி டெவலப் ஆகுது அப்படின்னா வந்து அவனோட மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், காசு கொடுத்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குவீங்களா, அது மட்டும் இல்லாமல் அவனோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. எக்கனாமிக் க்ரோத் பற்றி பார்ப்போம். ஸோ இட் இஸ் த குவான்டிடேட்டிவ் மெஷர் which considers the rise in the output
produced in an economy or nation in a particular period in its monetary value. ஸோ ஜிடிபிக்கு என்ன பார்த்தீங்களோ அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மானிட்டரி வேல்யூவில் ஒரு எக்கனாமி எப்படி போயிட்டுருக்குன்னு மெஷர் பண்ணுவாங்க. த கீ பேராமீட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் growth in an economy are its gross domestic product, ஸோ ஜிடிபி தான், and gross national product GNP, which helps in measuring the actual size of the economy. ஸோ ஜிடிபியும் ஜிஎன்பியும் வச்சு எக்கனாமியோட ஆக்சுவல் சைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அதை வச்சு எக்கனாமிக் க்ரோத் எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வி சே ஜிடிபி ஆஃப் இந்தியாஸ் $2.8 trillion சொல்லுவாங்க, அண்ட் ரேங்க் 6th in the globe. ஸோ குளோபில் 6th இருக்குங்கிறாங்க. வேறஸ் ஜிடிபி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து $19.3 trillion. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 2.8 தான், அங்கே 19.3 இருக்குது, அண்ட் ரேங்க் நம்பர் 1. இட் ஷோஸ் ஹவு மச் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜிடிபி பாருங்கள், per இயருக்கு வந்து $19.3 trillion அளவுக்கு வந்து அவங்க வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம வெறும் 2.8 தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா? And production of goods and services has increased compared from the last year in the quantitative manner. So it has many parameters to measure and few of them are human resources. So சில இதில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருந்தால் தான் நீங்கள் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆக முடியும். ஸோ ஒரு ஹியூமன் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு அவன் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் ஒழுங்காக கொடுக்கணும், அவனை ஸ்கில்டாக மேக் பண்ணணும், அவன் வந்து நல்லா படிக்க வைக்கணும், அவனோட ஸ்டாண்டர்ட் லிவிங் நல்லா இருக்கணும், அவனோட ஹெல்த் நல்லாயிருக்கும், இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் உங்களோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து அது கூட கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ தேர் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி, கேபிட்டல் ஃபார்மேஷன், பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் சேர்ந்தால் தான் உங்கள் ஜிடிபி க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கண்ட்ரியில் இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகணும், டெக்னாலஜிக்கல் வைஸில் நீங்கள் அட்வான்ஸ் ஆகணும், கேபிட்டல் ஃபார்மேஷன் பேங்க் கிரெடிட் அதிகமாக கொடுக்கணும், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து இங்கே ஒழுங்காக இருக்கணும், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால் நம்ம சொன்ன ஹெல்த்து இந்த மாதிரி சிஸ்டமில் ஒழுங்காக இருக்கணும். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ க்ரோத் பார்த்தோம். டெவலப்மெண்ட் வந்து ப்ரொஜெக்ட்ஸ் அ ப்ராடர் பிக்சர் ஆஃப் அன் எக்கனாமி விச் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் லெவல் ஆர் அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமி அலாங் வித் அன் இம்ப்ரூவ்மெண்ட் in the living standards of a citizen. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக என்னென்னா ப்ராஜெக்ட்ஸ் அ ப்ராடர் பிக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதை எடுத்துப்பாங்கன்னா இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் லெவல் ஆர் அவுட்புட் ஆஃப் எக்கனாமி அலாங் வித் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த லிவிங் ஸ்டாண்டர்ட். ஸோ லிவிங் ஸ்டாண்டர்டை வந்து எடுத்துப்பாங்க. இட் ஃபோக்கஸஸ் ஸோ ஹெல்த், எஜுகேஷன், இதெல்லாம் ஃபோக்கஸஸ் மோர் ஆன் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ரேதர் தன் ஜஸ்ட் குவான்டிடேட்டிவ் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன். ஸோ மானிட்டரி வேல்யூ மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, உங்கள் ஹெல்த், எஜுகேஷன் இதெல்லாம் எடுத்துப்பாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் மெஷர். ஸோ குவாலிட்டியை மெஷர் பண்ணுறது தான் டெவலப்மெண்ட், விச் அது வந்து குவான்டிடேட்டிவ். சரிங்களா? எதுனா க்ரோத், which measures improvement in technology, labor reforms, rising living standard, broader institutional changes in an economy. Human Development Index நீங்கள் பார்த்துருப்பீங்க, HDI is an apt tool to measure the real development in an economy. ஸோ HDI வந்து சங்கர் கணேஷ் புக்கில் ஒரு சாப்டர் லைக் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சாப்டர் 3. ஸோ அந்த சாப்டர் 3ல் நான் டீட்டெயில்டாக HDIனா என்னென்னு எடுத்துட்டேன். பட் உங்களோட காஸ்க்காக இங்கே நான் திருப்பி வந்து எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்து தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஐ அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிற பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் 1990 யுனைடெட் நேஷன்ஸில் வந்து இந்த ஹெச்டிஐ அப்படிங்கிற இண்டெக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஹெச்டிஐ இஸ் அ காம்போசிட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ ஹெச்டிஐயில் என்ன இருக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஸோ ஒருத்தவங்க பிறந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி இருக்குது, அடல்ட் லிட்ரஸி ரேட் எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து மெஷர்ட் ஆஸ் அ லாகரித்மிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜிடிபி அட்ஜஸ்டட் டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டை ஒருத்தன் வந்து அவனோட இன்கம்மை வச்சு எவ்வளோ பொருட்கள் வாங்க முடியுது, பர்ச்சேஸ் பண்ண முடியுது, ஸோ அது வந்து ஈக்குவலைஸ்டாக இருக்கா இல்லையா எக்கனாமியில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஐ இப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா கிளைம்டு 1 spot to 130. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் பண்ணிக்கணும். ஹெச்டிஐ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டு லேட்டஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் UNDP தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க UNDP. ஸோ இவரோட மெத்தடை எடுத்து இவங்க HDRன்னு மாற்றிட்டாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இந்தியாஸ் HDI வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பேரிட்டிவ்லி 0.640 இருந்துச்சு, அப்புறம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ பிட்வீன் 1990 to 2017 ஸோ 0.4 0.6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. and an indicator of the country's remarkable achievement in lifting millions of people out of poverty. ஸோ இந்த பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் நான் சொன்னேன் அந்த லெசனில் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதில் இந்த HDI இண்டெக்ஸை வச்சு எவ்வளோ மக்களை நீங்கள் பாவர்ட்டிலேருந்து எடுத்ததா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுதான் வந்து HDI. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட்
ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ இவங்களோட T20 டெஸ்ட் சீரிஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ எவ்ரிடே 8 PM அன்அகாடமி ஆப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா குரூப் 1க்கான டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 150 days ஸ்டடி பிளானும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து குரூப் 1க்கு மட்டும் இல்லை 2க்கும் 4க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மண்டே டு சண்டே வரைக்கும் டைம் டேபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே ஹிஸ்ட்ரி அப்படின்னா 20 questions வந்து ரிலேட்டட் டு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த டெவலப்மெண்டல் பாத் ஆஃப் இந்தியா இட் ஃபர்ஸ்ட் அண்டர்டுக் த பாலிசி ஆஃப் க்ளோஸ் ட்ரேட். நம்ம ரொம்ப ஒரு க்ளோஸ்ட் எக்கனாமியாக இருந்தோம். யாரையும் வெளியிலேருந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ வெளியில் உள்ள விடலை இந்தியாவுக்குள்ளே. This was to give a thrust to domestic industries and reduce dependence on foreign products and companies. நம்ம ஃபாரினில் டிபெண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ட்ரேட் அண்ட் இன்டராக்ஷன் வித் அவுட் சைட் வேர்ல்டு ரிமைன் லிமிட்டட்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து 1991 தான் வரைக்கும் தான் இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோரெக்ஸ் ரிசர்வ்னா நம்ம வந்து ஃபாரின் கரன்சிஸில் அதை சேவ் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீக்கோ என்னமோ தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம கேட்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ஓப்பன் எக்கனாமி ஆக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இந்தியா ஃபைனலி டிசைடட் டு ஓப்பன் இட்ஸ் பார்டர்ஸ் டு ஃப்ரீ ட்ரேட் and liberalized its economy by allowing foreign companies to enter into Indian economy. So அதுக்கப்புறம் தான் நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க. A thrust was given to employment generation under the 5-year plan. உங்களுக்கு 5-year plan பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது தனியாக வந்து 2019 UPSC கொஸ்டின். சரிங்களா? 5-year பிளானில் ஒரு பிளானோட objective என்னன்னு மட்டும் படிச்சுக்கோங்க. So this was to make up for a rising population and lacking jobs to absorb the increased workforce size. ஸோ அப்போ வந்து நம்ம பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா 1980s பக்கம் ஆச்சு. அவ்வளோ பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும், அதனால ஓப்பன் பண்ணி விட்டோம். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் வாஸ் ஆல்சோ கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா ஃபார் த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூண்ட் இட் வாஸ் ஆஃப் த இந்தியன் லேண்ட்ஸ்கேப். ஸோ ரூரல் பீப்புள் மக்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுற மக்கள் தான் அதிகம். ஸோ அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பாவர்ட்டி எலிவேஷன் கேம் ஆஸ் அ கொரோலரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ உங்களோட 5-year பிளான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸில் பாவர்ட்டி எலிவேட் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்தியா இன்ஹெரிட்டட் அ பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் எக்கனாமி from the British rule which had destroyed its resource base completely. ஸோ பிரிட்டிஷ் ரூல் இருந்தப்போ நம்மளோட பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூரல் இந்தியா வந்து தாதாபாய் நௌரோஜி எழுதியிருப்பார். ஸோ அதில் வந்து எவ்வளோ வந்து இவங்க நம்மள்ட்ட வந்து லூட் பண்ணாங்கிறது எழுதியிருப்பார். ஸோ நம்மக்கிட்ட வந்து காசே எல்லாம் போயிடுச்சு. த பப்ளிக் செக்டர் வாஸ் கிவன் சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ பப்ளிக் செக்டர்னா கவர்மெண்ட்டோட செக்டர்ஸ். ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் were subject to strict regulation சொல்லியிருக்காங்க அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இட் வாஸ் பிலீவ் that the government was the sole protector of the people and would work towards the social welfare. அப்போ கவர்மெண்ட் மட்டும் தான் இருந்தது. ஸோ இந்தியா has sustained rapid growth of GDP for most of the last 2 decades. ஸோ போன 20 yearsல வந்து ஜிடிபி நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லீடிங் டு ரைசிங் பர் கேபிட்டல் இன்கம் வந்து அதிகமாயிருக்கு அண்ட் ரிடக்ஷன் அப்சல்யூட் பாவர்ட்டினா நம்ம ஆல்ரெடி வந்து சங்கர் கணேஷ் புக்கில் அப்சல்யூட் பாவர்ட்டினா என்ன, ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதில் பார்த்துக்கோங்க. அண்ட் பர் கேபிட்டல் இன்கம் ஹேவ் டபுள்ட் இன் 12 years. ஸோ பர் கேபிட்டல் இன்கம் வந்து 12 yearsல பார்த்தீங்கன்னா அதிகமாயிருக்கு ஒருத்தரோட இன்கமும். ஸோ இன் பர் கேபிட்டல் income placing India just inside the middle income country category. ஸோ நம்ம வந்து ரொம்ப லோ இன்கம் கண்ட்ரி கேட்டகரியில் மிடில் இன்கம் கேட்டகரி வந்துட்டோம். அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 65 வருஷம் வரைக்கும் ஆவரேஜாக ஒரு இந்தியன் வந்து வாழ்கிறான். அண்ட் 44% ஆஃப் த சில்ட்ரன் வந்து அண்டர் 5 malnourished. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் தான். த லிட்ரஸி ரேட் வந்து aged 15 years and above is only 63 compared to 71% figure for lower middle income countries. ஸோ நம்மளது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க. 63% தான் இருக்காங்க. பட் இதுவே நம்மளோட கிட்ட இருக்கிற ஆர் லோவர் மிடில் இன்கம், நம்ம வந்து மிடில் இன்கம், இதுவே லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 71% வந்து லிட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ இந்தியா ஹஸ் ஃபாலோட் a different path of development from many other countries. India went more quickly from agriculture to service. நம்ம வந்து நடுவில் அந்த இண்டஸ்ட்ரிங்கிற செக்டரை பார்க்காம அக்ரிகல்ச்சர்னு சர்வீஸ் குதிச்சிட்டோம். that tend to be less lightly regulated than heavy industry. So there are some emerging manufacturing giants in the Indian economy ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் factors supporting Indian development. ஸோ ஃபஸ்ட் வந்து a fast growing population of working age. ஸோ நம்ம இந்தியாவில் டெமோக்ராஃபிக் டிவிடெண்டில் இருக்கும். ஸோ working age population அந்த 15 to 59 years வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. there are 700 million Indians under the age of 35 இருக்கும். and demographic looks good for Indian growth in the next 20 years. அடுத்த வந்து 20 yearsல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல working population இருக்காங்க இந்தியாவில். India is experiencing demographic transition that has increased the share of working age population from 58% to 64% over the last 2 decades. ஸோ நம்ம working age population 58% இருந்து இப்போ 64% ஆகிடும். India has a strong legal system and many English language speakers. This has been a key to attract inward investment from companies such as those specialized in IT. ஸோ நிறைய IT companies உள்ள வந்தது உங்களுக்கு தெரியும். Wage costs are low in India and India has made strides in recent year in closing some of the productivity gaps between her and other countries at later stages of the development. Wage cost வந்து ரொம்ப இந்தியாவில் லோவாக இருக்குது. ஸோ ஒருத்தனுக்கு நீங்கள் கம்மி காசு கொடுத்தா போதும், அதனால நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் உள்ள வராங்க. ஸோ இந்தியாஸ் எக்கனாமி ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெவலப்ட் ஹைலி அட்வான்ஸ்ட் அண்ட் அட்ராக்டிவ் கிளஸ்டர்ஸ். ஸோ இந்தியாவோட எக்கனாமி நல்லா டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நிறைய கிளஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் டெவலப் ஆகிருக்கு.
clusters of business in the technology space வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் விட்னஸ் த ரேபிட் எமர்ஜென்ஸ் ஆஃப் பெங்களூர் as a hub of global software business. ஸோ இங்கே வந்து பெங்களூர் வந்து சிலிகான் வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் ஹேவ் டீப்பன்ட் தேர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் இன் மெனி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட் இது தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோலேயே முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா growth of GDP and economic policies. First வந்து agriculture policy எப்படி பண்ணாங்கன்னு பார்ப்போம். Agriculture policy is a set of government decisions and actions related to domestic agriculture and import of foreign agricultural products. ஸோ agriculture வந்து நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ டொமஸ்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. Governments usually implement agriculture policies with the goal of achieving a specific outcome in the domestic agricultural product markets. ஸோ டொமஸ்டிக்கை இம்ப்ரூவ் பண்ணணும் தான் கவர்மெண்ட் பார்க்குறாங்க. Some overarching themes include risk management and adjustment, economic stability, natural resource and environment sustainability. environment sustain பண்ணும், research and development increase பண்ணும், market access for domestic commodities. ஒருத்தவங்க பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறா அவனுக்கு மார்க்கெட் இருந்தால் தான் அது விற்க முடியும். சம் அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பாலிசி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. க்ரீன் ரெவல்யூஷன் உங்களுக்கு தெரியும் மேலே கொண்டு வந்தாங்க. இரிகேஷன் பாலிசி, ஃபுட் பாலிசி, அக்ரிகல்ச்சர் லேபர் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. கோஆபரேட்டிவ் பாலிசி வந்து இந்த மில்க்குக்கு அதுக்கெல்லாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இஸ் a very important aspect of the economy. ஏன்னா நம்ம டேரக்ட் அக்ரிகல்ச்சர் டு சர்வீஸ் குதிச்சிட்டோம். இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டு மெனி பீப்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. R&D ப்ரமோட் பண்ணும், மாடர்னைசேஷன் வந்து பண்ணணும், அல்டிமேட்லி மேக்ஸ் த எக்கனாமி செல்ஃப் சஃபிஷியன்ட். இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஈவன் பூஸ்ட் அதர் செக்டர் ஆஃப் எக்கனாமி லைக் த அக்ரிகல்ச்சர் செக்டர். இப்போ இண்டஸ்ட்ரி வந்து இப்போ பிக்கிள் மேங்கோ இருக்குன்னா பிக்கிள் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து அது பூஸ்ட் பண்ணும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் ஸ்டாக் வச்சுருந்தீங்க, போல்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா முட்டையெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸில் ப்ராசஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லலாம். செவரல் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்து 1948 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் இருக்குது. நியூ எக்கனாமிக் பாலிசி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னதான் 1991 லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், LPG ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ நிறையா நம்மளோட கேட்ஸ் ஓப்பன் பண்ணி வெளியிலேருந்து வர FPI, FDIஸ்லாம் வந்து உள்ள விட்டோம். ஸோ நம்ம இந்தியா வந்து பிக்கஸ்ட் எக்கனாமி ஆக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருந்தது. அண்ட் தீஸ் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஹேட் இன்ஃப்ளூயன்ஸ் த ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த பாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பாலிசி போட்டாங்க. ட்ரேட்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி போட்டாங்க. கரன்சி அண்ட் பேங்கிங், ஃபிஸ்கல், மானிட்டரி பாலிசி, வேஜ் பாலிசி, பாப்புலேஷன் பாலிசி, இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் போட்டாங்க. பாப்புலேஷன் பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா 2 சைல்டு தான் வச்சுருக்கணும். ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் ஜிடிபி க்ரோத் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத் ஸ்டோரி வந்து 1990 நல்லா ஸ்டெடியாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின். ஸோ 1990 ஜிடிபி க்ரோத் வந்து ஸ்டெடியாக இருந்திருக்கு, ஸ்டேபிளாக இருக்குது, டைவர்சிஃபைடாக இருந்திருக்கு, ரெசிலியண்ட்டாக இருந்திருக்கு, ரிஃப்ளெக்ட் ஸ்ட்ராங் மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ மைக்ரோனா உள்ளுக்குள்ளேயே, மேக்ரோனா வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஃபியூச்சர் எக்கனாமியை பார்க்குறது. டெஸ்பைட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் ரீசென்ட் குவார்ட்டர்ஸ் டியூ டு டிஸ்ட்ரப்ஷன்ஸ் காஸ்ட் பை 2 மேஜர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டிமானிட்டைசேஷன் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது வந்து ட்வின் ஷாக்ஸ்னு சொல்லுவாங்க நம்மளோட எக்கனாமிக்கு. ஸோ த வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்டட் வந்து நம்மளோட க்ரோத் ரேட் வந்து 7.3 2018-19 அண்ட் 7.5 2019-20. இந்தியாஸ் ஆவரேஜ். பட் இது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய ஸ்ட்ரக்சரல் ஸ்லோ டவுன் இதனால் வந்து மைனஸில் போயிடுச்சு. ஸோ இந்தியாஸ் ஆவரேஜ் எக்கனாமிக் க்ரோத் பிட்வீன் 1970 to 1980s வந்து 4.4 தான் இருந்திருக்கு. ஸோ ஈச் இயர் வந்து ஒரு 1% வந்து ரைஸ் ஆன மாதிரி வந்து இருந்திருக்கு. ஸோ அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இதுவும் வந்து 2020 UPSC கொஷின். வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். ஸோ இவங்க IMF வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின். அண்ட் பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் ரேட் ஆஃப் இந்தியா இவங்களும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க 7.3 அண்ட் இந்தியாஸ் 5th ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷன் சொல்லியிருக்காங்க ஆஃப் த வேர்ல்ட், ஜஸ்ட் பிஹைண்ட் பங்களாதேஷ்க்கு பின்னாடி இருக்குது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷன்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசனை முடிச்சிட்டாங்க. அண்ட் தட்ஸ் இட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.